ஹாய் ஃப்ரைடே ஈவினிங் 4:30 போல் மகிழ்னி ஸ்கூலில் ஸ்போர்ட்ஸ் டே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்கங்க. அவங்க ஸ்கூல் பக்கத்துலேயே ஒரு டர்ஃப் இருக்குது. ஸோ அங்கே தான் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. என்கிட்ட மகிழ்னி சொல்லியிருந்தா அம்மா ப்ளூ டீம் லீடராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ ப்ளூ டிஷர்ட்ஸ் எல்லாம் ஸ்கூல்லேருந்து கொடுத்து விட்டுருந்தாங்க. அதை தான் போட்டு அனுப்பியிருந்தேன். அங்கே போய் பார்த்தா ஒயிட் ஷர்ட் போட்டிருந்தா. என்னன்னு பார்த்தா இந்த நேவி எக்ஸ் ஆர்மி தான் சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ அவங்கள வெல்கம் பண்ணுற விதமாக இந்த லீடர்ஸ் எல்லாத்துக்குமே ஒயிட் ட்ரெஸ் போட்டு விட்டுருந்தாங்க. எங்களுக்கே போனதுமே ஷாக் ஆயிடுச்சு. நான் ஸ்கூல் படிக்கிற காலத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் டேக்கு காம்படிஷன்லாம் முன்னாடியே வச்சுருவாங்க. அந்த ஃபைனல்ஸ் மட்டும்தான் ஸ்போர்ட்ஸ் டே அன்றைக்கி நடக்கும். அதுவுமே ரன்னிங், ஹை ஜம்ப், லாங் ஜம்ப் அந்த மாதிரி தான். பட் இந்த குட்டீஸோட விளையாட்டுலையுமே பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுங்க. அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டோட பார்த்துட்டு இருந்தோம். ஃபைனலாக மதர்ஸ்க்கு காம்படிஷன் வச்சுருந்தாங்க. மகிழ்னி போகிறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டா அம்மா வின் பண்ணிட்டு வந்துருங்கன்னு. பட் ஆனால் வின் பண்ண முடியலங்க. ஸோ வீட்டுக்கு வரும்போதே 8:30 போல் ஆயிடுச்சு. வீட்டில் முட்டை இருக்கிறது தெரியாமல் நிறைய முட்டை வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ எல்லாருக்குமே முட்டை தோசையை போட்டு டின்னர் சாப்பிட்டாச்சுங்க. பாய்.